ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். விஜய் கிரியேஷனில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இப்போ வந்துட்டு போன ஆஷாட நவராத்திரிக்கு நான் வந்துட்டு உல்லாஸ் நகரில் இருக்கிற வாராகியம்மன் கோயிலுக்கு போயிருந்ததை தான் நான் போட்டிருக்கிறேன். அங்கே பூஜை நடக்கும்போது இருந்த அந்த சிச்சுவேஷனை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி பஞ்சமி அன்னைக்கு வாராகியம்மன் கோயிலுக்கு போங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து கருட பஞ்சமி அப்படின்ட்டு வருது. அந்த கருட பஞ்சமிக்கு உங்களுக்கு எங்கேயாவது வாராகியம்மன் கோயில் போகணும், விளக்கு போடணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி இந்த உல்லாஸ் நகரில் இருக்கிற நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு சைன் போயிட்டு அங்கேருந்து அம்பர்நாத் ட்ரெயினை பிடிச்சி உல்லாஸ் நகரில் இறங்கணும். டைரெக்டாக கூட போகலாம். குர்லா போனீங்கன்னா ஃபாஸ்ட்டு கிடைக்கும். அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணும். இல்லை வேறு கோயிலுக்குனாலும் நம்ம வாராகியம்மன் கோயிலுக்கு போகலாம். இப்போ ஜூலை 29 வந்து கருட பஞ்சமி வருது. யாருக்காவது விசிட்டோ இருந்ததுன்னா நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னாலும் போகலாம். நம்ம வீட்டில் வந்து தேங்காய் பழம் எடுத்து வச்சு அந்த அர்ச்சனை தேங்காய் பழத்தில் விளக்கு போட்டு அதை கூடயும் நம்ம பண்ணிக்கலாம், கும்பிட்டுட்டுக்கலாம். இல்லை பக்கத்தில் ஏதாவது உல்லாஸ் நகர்னால் கல்யாணம் தாண்டி நம்மளுக்கு மும்பையில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்னா மழை நேரத்தில் வீட்டில் தேங்காய் பழத்தில் நெய் விளக்கோ இல்லை நம்மளால் என்ன போட முடியுமோ அந்த மாதிரி தேங்காய் பழத்துலையோ இல்லை அகல் விளக்குலையோ வாராகியம்மனை நினச்சி நம்ம கும்பிட்டுக்கலாம். எனக்கு வந்து ஆஷாட நவராத்திரிக்கு போகும்போது அங்கே வாராகியம்மனோட ஃபோட்டோ கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே நான் ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி ஃபோட்டோ வீட்டில் வச்சு கூட நம்ம விளக்கேற்றிக்கலாம். ரொம்ப பெஸ்ட்டு. அந்த கருட பஞ்சமியை மிஸ் பண்ணாதீங்க. வாராகியம்மனை நினச்சி அகல் விளக்குலையோ இல்லை நம்ம கும்பிடுற விளக்குலையோ நம்ம விளக்கு பொருத்தும் போது ஏற்கனவே இந்த கருட பஞ்சமி வந்து டியூஸ்டே தான் வருது. ஜூலை 29 டியூஸ்டே காலையிலேருந்தே தொடங்குது. நீங்கள் வந்து சாயந்தரமாக விளக்கு பொருத்தும் போது நினச்சி போட்டுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது. அப்புறம் நம்ம துர்க்கை அல்லது கருமாரி அம்மன் அல்ல பராசக்தி எல்லாத்தையோட அருளும் வந்து நம்மளுக்கு வாராகியம்மன்கிட்ட இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக அவங்க வாராகியம்மனை 7 சப்தகன்னிகளை உருவாக்கும் போது வாராகியம்மனை வந்து படை தளபதியாக வச்சுருந்தாங்களாம். ஸோ எல்லா அருளும் அவங்களுக்கு கொடுத்துட்டு சக்தியை கொடுத்து அவங்க அது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எல்லா அம்மனும் ஒன்று தான், வாராகியும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி தரிசனம் நம்மளுக்கு. நீங்கள் வந்து இப்போ வாராகியம்மனை கும்பிடும்போது கடல் தடைகள், அப்புறம் குழந்தை இல்லாதது, திருமண தடங்கள், அப்புறம் எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி முழுமையானது வாராகியம்மனுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து படைத்தளபதியாக உருவாக்கப்பட்டதுனால நம்ம கும்பிடும்போது நம்மளுக்கு யாரெல்லாம் நம்மளை எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்களாம் நம்மளுக்கு அப்படியே சொந்தமாக ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. நீங்கள் போய் கும்பிட்டு பார்த்து அந்த விளக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். நீங்களே என்கிட்ட கமெண்ட் கொடுப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சக்தியான வாராகியம்மன் தான் அந்த வாராகியம்மன். நான் நிறைய இடத்துல இப்போது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணவது சொல்லியிருக்கிறேன். என்ன வாராகியம்மனை பற்றியோ இல்லை கோயிலுக்கு போவதை பற்றியோ. நான் வந்து சென்னை போயிருக்கும்போது சென்னையில் வந்து எங்கள் அக்கா பையனோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ பக்கத்தில் வாடகைக்கு இருக்கிறவங்க வாராகியம்மன் கோயிலுக்கு நாளைக்கு போகணும், நாங்கள் அதான் பூவெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் ஆனால் எனக்கு அன்றைக்கி மறுநாள் காலையில் 5 மணிக்கே டிக்கெட்டு மும்பைக்கு. ஸோ போக முடியலேன்னு நினச்சிட்டு வந்தேன். பட் வந்து இங்கே நான் தற்செயலாக என்ன உல்லாஸ் நகரில் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது ஸ்டேஷனில் நிறைய பேரை ஓம் சக்தி ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு பேசும்போது அவங்க வாராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி தற்செயலாக சொன்னாங்க. ஸோ நான் அப்போ நினச்சேன், நான் சென்னையில் வச்சு போகணுன்னு நினச்சதை தான் இந்த அம்மன் வந்து என்னை செலக்ட் பண்ணி கூப்பிடுறதா அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட்டு பஞ்சமி எப்போ எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் போகும்போது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 90 ஃபீட்டில் இருக்காங்க. நிறைய பேர் போயிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம். நான் வந்து கீழே கருமாரியம்மன் அப்படி கணேசர் கோயில் அப்படி போவோம், அவ்வளோதான் இது. அதனால் எனக்கு அது வந்து ஸோ அம்மனே நம்மளை கூப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் போக வேண்டாம்னு நினச்சா கூட அம்மன் வந்து கூப்பிடணும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக அங்கே உங்களை கூப்பிடுவாங்க. கோயிலுக்கோ இல்லை நம்ம விளக்கு போடுறதுக்கோ அவங்கள தரிசனம் பண்ணுறதுக்கோ இல்லை கும்பிடுறதுக்கோ அவங்கள அம்மனே வாய்ப்பு கொடுத்து அனுப்புவான் நம்மளுக்கு. இது அங்கே கோயிலில் இருக்கிறவங்களாம் என் கூட எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, போடணும்னு நினச்சேன். இந்த பிங்க் கலர் சாரி கட்டியிருக்கவங்க வந்து ஜெயலட்சுமி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னை வந்து உல்லாஸ் நகர் ஸ்டேஷனில் மீட் பண்ணி அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இது என்னோடய ஃப்ரெண்டும் நான் போயிருந்தோம். பிடிச்சிருந்தா லைக்